சின்ன படம் எடுக்கிறதே வந்து சில பேர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. சின்ன படம் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. இப்படி சின்ன சின்ன படங்களை எடுத்து தான் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஆளை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து வெளில வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் படம் தான் அவர் எடுத்தார். ஏன் அந்த அடல்ட் படத்தை அவர் எடுத்தார் அப்படின்னா, போடுற காசு வந்து திருப்பி கைக்கு வரணும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த படம் தான் சரியான படமா இருந்தது. அதனால அந்த படத்தை எடுத்தாங்க. போட்ட காசு நல்லா லாபமா வந்தது. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து லெவல் கொஞ்சம் உயர்ந்தது. அதுக்கப்புறம் வேற படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்குது. அதனால ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை யாருக்கும் வரவே கூடாது. நீங்க 10 லட்ச ரூபாய்க்குள்ள படம் எடுக்கலாம், 20 லட்ச ரூபாயில படம் எடுக்கலாம், 50 லட்ச ரூபாயில எடுக்கலாம், 1 கோடி ரூபாயில எடுக்கலாம். அதுவும் படம் தான். நீங்க 100 கோடி ரூபாயில எடுக்கிற படமும் படம் தான். ஸோ இப்போ இந்த தேட்டர்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கீழே தான் இது இருக்குது. டெய்லி வந்து இங்க பிசினஸுக்காக 2 படங்கள் வரும். இது எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான். இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸை தயங்கி சார் சின்னதாக ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா சார் சின்னதாக ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதை ஒரு தன்னை கொஞ்சம் இறக்கி தான் சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது நம்மளது ஒரு சின்ன படம் தானே சார், பெரிய படம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஃபீல் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சூப்பர் குட்டை பற்றி நான் சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து தான் அந்த கம்பெனி இன்னைக்கு வளர்ந்தது, பெரிய லெவலில் போச்சு. இன்னைக்கு அவ்வளோ டேரக்டர் வந்து உருவாக்குனாங்க. இது போல இங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய கம்பெனி என்னால் சொல்ல முடியும். அவங்களுடைய முதல் படம் எல்லாமே ரொம்ப சின்ன படம் தான். அந்த சின்ன படத்தை எடுத்து லாபம் சம்பாதிக்கவே தான் அவங்க உயர்ந்தாங்க. இப்போ எடுக்கிற சின்ன படங்கள் லாபம் சம்பாதிக்க முடியல, நஷ்டத்தை தழுவுறதுனால அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல. இப்பவும் சின்ன படங்கள் நல்ல படம் எடுத்தா கண்டிப்பா ஓடும். பட்ஜெட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நல்ல கதையை செலக்ட் பண்ணணும், அதுக்கு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணணும், டைலாக் பண்ணணும், ஷெடியூல் போட்டு பிரேக் டவுன் போட்டு சரியான ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி பக்காவா அதுக்கு தேவையான விஷயங்களை பூரா நம்ம அமைச்சு நம்ம கரெக்டான ஒரு பட்ஜெட்ல போய் அந்த படத்தை எடுத்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா நிச்சயமா அந்த சின்ன படமும் ஜெயிக்கும். இப்ப சின்ன படங்கள் எதுவுமே ஜெயிக்காம போனதுனால சின்ன படம் எடுக்கிறது வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இதே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்க, அதே காலரை தூக்கிட்டு வந்து பாருங்க நான் ஒரு படம் பண்ணேன்னு சொல்ற அளவுக்கு இங்க மாற முடியும். ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்ப எல்லா படங்களும் தோல்வி ஆகிறதுக்கு காரணம் அந்த டைரக்டருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் சினிமா பத்தின ஒரு புரிதல் இல்லை, அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லாம அவங்க படம் எடுக்கிறதுனால தோற்று போயிடுறாங்க. நான் ஒரு படம் 2 படம் சொல்ல முடியாது. டெய்லி இந்த தேட்டர்ல 2 படம் வருது. ஒரு படத்துக்கு ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை பார்க்கறோம். கடைசியில் அந்த படத்துல எதுவுமே இருக்க மாட்டேங்குது. புதுசா படம் எடுக்கணும்னு வர தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க செலக்ட் பண்ற டைரக்டர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுங்க. எங்க ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்குன்னா யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட சேர்த்து விடுங்க, ஒரு அனுபவம் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் அதே டைரக்டர் வச்சு நீ படம் பண்ணுங்க. இல்லையா ஒரு 4-5 ஷார்ட் பிலிம் எடுக்க சொல்லுங்க. அவரைய எடுத்து அதுல வந்து ஒரு தெளிவாகட்டும். இல்லையா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து சேர சொல்லி ஒரு விஷயத்தை கத்துக்க சொல்லுங்க. நான் 3 வழி சொல்லியிருக்கேன். இந்த 3 வழியில எதுல போனாலுமே ஓரளவுக்கு அடிப்படை நாலேஜ் அவருக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு படத்தை எடுத்தாருன்னா நீங்க சொல்ற ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல படத்தை எடுக்க முடியும். 4 பேர் பார்க்கும்போது ஓகே படம் சூப்பரா இருக்கு, இது நம்ம வாங்கிக்கலாம்னு அடுத்த கட்டத்துக்கு போகும். போட்ட பணம் கைக்கு வரும். அனுபவம் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கொடுங்க, வியாபாரம் ஆகல, தேட்டர் கிடைக்கல அப்படின்னு புலம்புறது தேவையே கிடையாது. நல்ல படமா இருந்தா எத்தனை படமா இருந்தாலும் வாங்குறதுக்கு இங்க ஆள் இருக்கு. நார்த் இந்தியன் ரைட்ஸ் இருக்கு, ஓசிஸ் இருக்கு, இந்த சைடு வந்து கேரளா கர்நாடகா இருக்கு, யூடியூப் இருக்கு, ஓடிடி இருக்கு. நல்லா இருந்தா தான் அவங்க வாங்குவாங்க. நல்லா இல்லைன்னா எப்படி வாங்குவாங்க? அவங்க பணமும் ரொம்ப முக்கியம் இல்ல, போடுற பணத்தை அவங்க எடுக்கணும்ல. நம்ம ஒரு நல்ல படம் எடுத்து கொடுத்தா நல்ல விலைக்கு விற்க முடியும். படம் நல்லா இல்லாம எடுத்தோம்னா ஒரு பைசா கூட விற்க முடியாது, போட்ட காசு கூட வராது. போட்ட காசு நமக்கு வரணும்னா அனுபவம் வேணும். இங்க பணம் கூட முக்கியமே கிடையாதுங்க. அனுபவம் பேஸ்ட். அனுபவம் தான் முதலீடா இருக்கணும். அந்த அனுபவத்தை முதலீடா போட்டு நீங்க படம் பண்ணீங்கன்னா நல்ல படம் எடுத்துட முடியும். அது வியாபாரத்துக்கு போச்சுன்னா நிச்சயமா போட்ட காசு கைக்கு வந்துடும். தயவு செய்து திருப்பி சொல்றேன், புதுசா வர தயாரிப்பாளர்கள் நீங்க செலக்ட் பண்ற டைரக்டர் தெளிவா இருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க. தெளிவா இருந்தா அவர் நம்பி தாராளமா படம் பண்ணுங்க. ஒருவேளை தெளிவு இல்லைன்னா அவரை தெளிவுபடுத்தின பிறகு படம் பண்ணுங்க. ஏன்னா போட்ட காசு அப்பதான் எடுக்க முடியும். அதுபோல சின்ன படம் அப்படின்னு யாரும் தாழ்வு மனப்பான்மை போக வேண்டாம். இப்படி சின்ன சின்ன படங்கள்ல வந்து டைரக்ட் பண்ண இயக்குனர்கள், இப்படி சின்ன சின்ன படங்களை தயாரிச்ச தயாரிப்பாளர்கள், இப்படி சின்ன சின்ன படத்துல நடிச்ச நடிகர்கள் ஹாலிவுட் சினிமா வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா ஆரம்ப காலம் இப்படி சின்ன படத்துல தான் அவங்க லைஃப் ஆரம்பிச்சிருக்குது. அதனால சின்ன படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. பணத்தை போடுறீங்க, வட்டிக்கு வாங்கியோ வீட்டு அடமானம் வச்சோ எப்படியோ கஷ்டப்பட்டு தானே அந்த காசை போடுறீங்க. அந்த காசை திருப்பி எடுக்கணும்ல. ஏன் அந்த ஒரு அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு தெரியல. யாரோ ஒரு பையன் டைரக்ட் பண்றான்னு வச்சுங்களேன், நான் அங்க வித்து கொடுத்துறேன், இங்க வித்து கொடுத்துறேன் அப்படிங்கிறது வார்த்தை. அது நம்பிக்கையான வார்த்தை. அந்த நம்பிக்கையான வார்த்தை வந்து நாளைக்கு பணமா மாறிடுமானா நிச்சயமா மாறாது. சினிமாங்கிறதே அனுபவம் தான். அனுபவம் இல்லாமல் சினிமா பண்ண முடியாது. இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. புதுசா வரவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கங்க. டைரக்டர் மட்டும் இல்ல, தயாரிப்பாளர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் எடுத்துங்க. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து சிவா சார் அப்ப இருந்தார் தலைவரா. அவரு நிறைய முறை வீடியோ போட்டிருக்காரு. புதுசா வர ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கவுன்சிலுக்கு வாங்க, ஒரு படம் தயாரிக்க
தயாரிக்கிறது எப்படி, ஒரு சின்ன பட்ஜெட்ல எப்படி படம் பண்றது அப்படிங்கிற ஐடியாவை எடுத்துக்கங்க. ஒரு அனுபவப்பட்டவங்கள கூட வச்சுக்கிட்டாவது படம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். சுந்தர்சி ஒரு 2 3 வீடியோவில் சொன்னார். ஆர்கே செல்லுமணி 2 3 வீடியோ போட்டார். நான் குறைஞ்சது ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன். இவ்வளோ பேர் சொல்லியுமே நீங்க எதுவுமே எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு காசை போட்டுட்டீங்கன்னா, இங்க சென்னையில் வந்து என் காசை எடுத்து கொடுங்க அப்படின்னா அப்பெல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. இது உங்க பணம் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே போல இந்த வியாபாரிங்க காசு போட்டாங்கன்னா அவங்க பணமும் அவங்களுக்கு முக்கியம். திருப்பி எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு உங்க படத்துல கண்டென்ட் இருக்கணும். படம் எடுக்கிறது விஷயம் கிடையாது. வியாபார சினிமா எடுக்கணும். சினிமா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கேமரா இருக்குல்ல, ஆன் பண்ணிட்டு நீங்க எதாவது பேசுங்க. இப்போ நான் பேசுறேன்ல, அது போல யார் வேணாலும் பேசிக்கலாம். அதெல்லாம் படமாயிடாது. கதை எல்லாருக்கும் எழுத முடியும். அது சினிமா கதையா மாறாது. ஒயிட் பேப்பர்ல எடுத்து எழுத ஆரம்பிக்கும் போது வியாபாரம் அங்கே வந்துடணும். அதுதான் சினிமா. அங்கதான் நேரத்தை முழுசா ஸ்பெண்ட் பண்ணணும். கேமரா எடுத்து நேரம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க பாத்துக்கலாம். அப்புறம் அங்க இருந்தா டப்பிங்ல பாத்துக்கலாம். அப்புறம் ஆர்ஆர்ல எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு கதையை முதல்ல எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து முதல்ல பர்ஃபெக்டா எழுதணும். அந்த கதையை முழுமையான கதையா மாற்றி அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வசனம் எழுதி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டா மாற்றி அதுக்கப்புறம் வந்து கேரக்டரேஷனை பிரித்து லொக்கேஷன் பிரித்து அது டேவா நைட்டா அதுக்கப்புறம் தான் நீங்கள் பட்ஜெட் போட முடியும். அப்போ அந்த பட்ஜெட் எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம குறைக்க முடியும். குறைச்சி அது என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் பிரகாரம் நீங்கள் கொண்டு போயிட்டு முடிச்சு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே திருப்பி ரிட்டர்ன் வரும். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நல்லா அனுபவப்பட்ட கூட பண்ணணும். ஒரு எடிட்டிங்கில் சொதப்பினீங்கன்னா படமே சொதப்பி, ஒரு ஆர்ஆர் வந்து தப்பாக பண்ணீங்கன்னா படம் சொதப்பி, ஒரு 5 பாயிண்ட்ல ஒன்று போயிட்டு கரெக்டாக பிரிக்கலன்னா ஆடியோ சொதப்பி, ஒரு இடமே உங்களுக்கு செக் பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்னா ஒன்று வேலையை கற்றுக்கிட்டு பண்ணணும், இல்லை வேலை கற்றுவங்களை கூட வச்சுக்கிட்டு பண்ணணும். 2 வழி தான். அதனால தோக்கிற ரூட்டுக்கு போகாதீங்க. சினிமான்றது ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கவே தான் சினிமாவில் இருந்தவங்க அத்தனை பேர் தான் நீங்கள் அங்கே அரசியல் களத்தில் சினிமா ஆகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சினிமாவிலேருந்து எல்லாரும் போயிருக்கிறாங்க. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம். சினிமா கதவு திறந்தே தான் இருக்கு. இவங்க தான் வரணும், இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எந்த தடையுமே இங்கே கிடையாது. தொழிலை கற்றுக்குங்க, தொழிலை தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களால் சின்ன படத்திலே ஜெயிக்க முடியும். பை.